இன்றைய சாவி சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் மொழிப்பதிவாளர் UK செந்தில்குமார். கடந்த 25 வருடங்களாக தமிழ் சினிமாவிலே ஒளிப்பதிவாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற UK செந்தில்குமார் இயக்குனரும் நடிகருமான மனோபாலாவால் கருப்பு வெள்ளை என்ற படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளராக அறிமுகப்படுத்தப்பட்டவர். சுந்தர்சியினுடைய முதல் படமான முறைமாமன் முதல் 20க்கும் மேற்பட்ட படங்களில் அவரோடு இணைந்து பணியாற்றியுள்ள செந்தில்குமார் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் உட்பட தமிழ் சினிமாவின் எல்லா முன்னணி கதாநாயகர்களோடும் பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். சுந்தர்சி நீங்களாக 15க்கும் மேற்பட்ட இயக்குநர்களோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற செந்தில்குமார் அந்த அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். உங்களை ஒரு ஒளிப்பதிவாளராக உருவாக்கினதில் திரைப்பட பயிற்சி கல்லூரியுடைய பங்கு என்ன? பேசிக்ஸ் என்னன்றது கற்றுக்கிட்டேன் சார். பேசிக்காக ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிலேருந்து சீன் எப்படி ஷூட் பண்ணுறது, அது ஒரு சாங் எப்படி பிக்சரைஸ் பண்ணுறது, ப்ளஸ் அந்த பேசிக் டெக்னிக்ஸ் ஆஃப் த சினிமோட்டோகிராஃபி வந்து அங்கே கற்றுக்கிட்டது. அங்கே உங்களோட யார் யாரெல்லாம் படித்தாங்க? அப்போது ஆர்டி ராஜசேகர், MS பிரபு, இப்போ ஃபீல்டில் இருக்கவன், அப்புறம் கல்யாண் சுந்தரம்னு ஒரு கேமராமேன் அவர் இருக்கார், அப்புறம் அழகன் பெருமாள், இளவரசன் டைரக்டரு, இது மாதிரி படித்தாங்க சார். மற்றவங்களாம் டிவியில் போயிட்டாங்க. அங்கே படித்து முடிச்சிட்டோன்னே அடுத்து யார்கிட்ட உதவியாளராக சேர முயற்சி பண்ணீங்க? முயற்சி பண்ணல சார், ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டேன். டி சங்கர்னு ஒரு கேமராமேன், மணிவண்ணன் சார் கேமராமேன். ஸோ மணிவண்ணன் சார் எங்கள் என் ரிலேஷன்னால அந்த சிபாரிசில் போய் சங்கர் சார்கிட்ட சங்கர் சார் சேர்த்துக்கிட்டார். அப்புறம் ஒரு 1 இயர் புது மனிதன், அப்புறம் இன்னொரு தெலுங்கு படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் மனோபலா சார் அங்கே மணிவண்ணன் சாரை பார்க்க வரும்போது இந்த பையன் நல்ல பையன்டா, கொஞ்சம் சான்ஸ் ஏதாவது கொடுறான்னாரு. அவர் இம்மிடியட்டாக அடுத்த ஒரு வருஷத்துல கருப்பு வெள்ளைன்னு ஒரு படம் விஜயவாகினி செகண்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், உழைப்பளிக்கு முன்னாடி வந்த அந்த படத்துக்கு நான் தான் கேமராமேன். மணிவண்ணனோட பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. ஒரு கிரியேட்டராக மணிவண்ணனை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இன்ஸ்டியூட்டில் எனக்கு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 1+1 = 2ன்னு தான் சொன்னாங்க. ஆனால் 1+1 = 3, 4, 5 சொன்னது இவர் தான். சினிமாங்கிறது இது கிடையாது, இப்போ நம்ம புக்கில் இல்லாதது தான் சினிமா இருக்குதுன்னு சொன்னார். அதாவது ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் சார், அப்போ வந்து அந்த மீட்டரை பிடிச்சாலே ஒரு பெரிய ஒரு தெம்பு இருக்கும், இப்போ நம்ம தான் எல்லாமேன்ற திமிர் இருக்கும். அவர் எப்போவுமே சேர் போட்டு உட்கார மாட்டார், ஸ்டூலில் அந்த பேட்டரியில் தான், கேமரா பேட்டரியில் தான் உட்காருவார். நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், புல் திரையில் உட்காந்துருக்கேன், அவர் வந்து பேட்டரியில் உட்காந்துருக்கார். அந்த சாணி எடு அப்படின்னார். நான் நேராக போயிட்டு நின்றுட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வாங்க அப்படி எட்டி ஒரு ஓதாங்க, சாணியில் தான் விழுந்தேன். எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும், அதுதான் முதல் சினிமான்னார். அதுலேருந்து இப்போ ப்ரொடக்ஷன் வேலை, இப்போ ஏன் நானும் சரி, ஏன் அசிஸ்டன்ஸும் சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து ப்ரொடியூசர் வேலை வரைக்கும் எல்லாமே சரி. அதுதான் அவர் ஃபஸ்ட்டு பேசிக்காக கற்றுக் கொடுத்தார். அப்புறம் சினிமாவில் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதும் சொன்னார், என்னென்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுத்தாரு. அந்த 5 C's ஆஃப் சினிமோட்டோகிராஃபின்னு ஒரு புக் இருக்குது, க்ளோஸ்அப்பு, கட்டிங்கு, அப்போ இது மாதிரி, அது ஃபுல்லாக புக்கு தியரி தான். அதில் இந்த 6th C சீட்டிங்னு ஒன்று கற்றுக் கொடுத்தது அவர் தான். இப்போ ஏதோ ஒரு சின்ன பொள்ளாச்சியில் எடுத்திருப்போம், அதோட க்ளோஸ்அப் எங்கேயோ விட்டுருக்கோம், அதை ஞாபகம் வச்சு க்ரீன் பேக் ட்ராப்டா அந்த க்ரீனை வச்சுக்கோ அப்படின்பார். கரெக்டாக வச்சு பார்த்தா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா அப்படியே மேட்சாக இருக்கும். அது எத்தனை வருஷம் கழிச்சு அந்த படம் எடுத்தாலும் அந்த க்ளோஸ்அப்பை அவர் வேணும்னா அவர் கரெக்டாக சொல்லுவார். அந்த ஞாபக சக்தியெலாம் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டோம். மணிவண்ணன் சத்யராஜ் காம்பினேஷன் ஐயோ ஒரு அற்புதமான காம்பினேஷன். அந்த காம்பினேஷனில் நீங்கள் நிறைய படம் ஒர்க் பண்ணீங்க. ஆமாம் சார், ஒர்க் பண்ணேன். அவங்க காம்பினேஷன் எப்படி? அதான் சார், இப்போ வந்து அமைதிப்படைங்கிற படத்துக்கு வந்து நானும் ஒரு ப்ரொடியூசர், அதே சமயத்தில் இங்கே அந்த கருப்பு வெள்ளைன்ற படம் ஷூட்டிங் நடக்குது எனக்கு. ஸோ மாறி மாறி போவேன், இங்கே 5 நாள் ஒர்க் பண்ணுவேன், அங்கே போய் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன் கரெக்டாக சங்கர் சார். அப்போ ஒரு 60 நாள் ஷூட்டிங் போகுது, டெய்லி 9 to 6, 9 to 6. காலையில் ஆச்சுன்னா மட்டன் பாயா வடைகள் சாப்பிட்டுட்டு நேராக ஷூட்டிங் போகிறோம், 6 மணிக்கு திருப்பி வந்துடும். இது மாதிரி 60 நாள் போதும். அவர் சொந்த படம். திடீர்னு ஒரு நாள் எல்லாருக்கும் பிரேக் விட்டுட்டு நான், ஆர்ட் டைரக்டர், சங்கர் சார் கேமராமேனு, சத்யராஜ் சார், அப்புறம் MR பாலுன்னு ஒருத்தர், 5 பேரையும் கூப்பிட்டு ஒரு கதை ஒன்று சொன்னார். இதுதான்டா கதைனார். சத்யராஜ் சார் ஓகே சார் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டார். பண்ணலான்ட்டு அவர் போயிட்டார் ரூமுக்கு. அடுத்த நாள் சார் 30 நாள் ஷூட்டிங்கு, டெய்லி நான் மார்னிங் 7 o'clock போனால் நைட் 2 o'clock தான் படத்தை முடிச்சிட்டேன்.
அந்த 60 நாள் படம் இல்லை இல்லை 30 நாள் எடுத்து தான் 30 நாள் தான் படம் நம்ம பார்க்கறது அமைதி படைங்கிற படம். அப்போதான் இந்த சத்யராஜ் மொட்டை சத்யராஜ் வராரு உள்ள. அதுக்கு முன்னாடி எடுத்ததுல அந்த சாங்கு டூயிட்டு ரஞ்சிதாவோட டூயிட் அதெல்லாம் தான். அப்புறம் தான் கஸ்தூரி வரா, அப்புறம் தான் சுஜாதாமா வராங்க, எல்லாமே அப்புறம் தான் வராங்க. அந்த 30 நாள் தான். மணிவண்ணனுக்கும் சத்யராஜுக்குமான கெமிஸ்ட்ரி எப்படிப்பட்டது? ஒரு சீனில் வந்து அந்த ஜோசிகாரர் சொல்லுவார்ல சார், இந்த மாதிரி உங்களுக்கு ஆயுசு கெட்டியாம்பார். அதில் வந்து என்னென்னா இந்த இந்த சொடுக்கு வந்து ஹோல் ஃப்ளோருக்கே கேட்கும் சார் அந்த சொடுக்கு. அப்படின்னா ஜூம் போகணும். ஸோ ஜூம் போயிட்டார். ஜூம் சங்கர் சார் போயிட்டே இருக்காரு, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். தலைவர் நீங்கள் அப்படி டேர்ன் பண்ணிக்கிங்களேன் அப்படின்னாரு. அவர் டேர்ன் பண்ணிட்டார். ஸோ பேக் ஆஃப் த கேமரா ஓடி போய் துப்பாக்கி எடுத்துட்டு வாடான்னாரு. என்ன நான் எங்கே போய் துப்பாக்கி எடுக்கிறது? கீழே ஊந்துட்டு போய் அந்த செட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லோட் பண்ணி துப்பாக்கி எடுத்துட்டு அங்கே போய் வைடாங்க போய் தலைவர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாரு. கேமரா ஓடிட்டுருக்கு. தலைவர் ஒன்றில் ஒரு பெக் எடுத்து அடித்து ஒரு டம் பற்ற வைங்கன்னார். இதுக்குள்ளே நான் போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து நான் அவர்கிட்ட சொல்ல, தலைவர் சட்டையை தூக்கி வேட்டிக்குள்ளே கன்று வைக்கிறேன். வைங்க தலைவர் வைங்க தலைவர். வேட்டி விட கேமரா ஓடிட்டு இருக்கு. கேமரா அவுத்து விட்றாதீங்க, உள்ளே வைங்கண்ணா. இதுக்குள்ளே இவர் ஒரு பெக் எடுத்துகிட்டு ஒரு டம் அடிச்சிட்டாரு. புகையை வேற இழுத்து விட்றாரு உள்ள. நான் உள்ளே வச்சுட்டு இப்படிங்கிறாரு. திருப்பி ஜூம் பேக் கன் எடுத்துகிட்டு என்ன ஜோசியருங்கிறார். இதுதாங்க சிங்க் உங்களுக்கு. இது ஆன் தி ஸ்பாட்டில் மணிவண்ணன் சாருக்கு தோணுச்சு. அது ஆன் தி ஸ்பாட்டில் சத்யராஜ் சார் அதை நடிக்கிறாரு, லைவ்லே சொல்கிறாரு. அதான் ஒரு கெமிஸ்ட்ரி. ஐயோ அந்த கெமிஸ்ட்ரியில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் இது லைஃப்ல நான் பார்த்ததில்ல சார். அந்த ஒரு ஹீரோவுக்கும் ஒரு டைரக்டருக்கும் நான் இது மணிவண்ணன் ஒரு டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு நடிகராகவும் அந்த படத்தில் பார்த்தீங்க. இந்த ஒரு டைரக்டர்னால ஈஸியாக நடிக்க முடிஞ்சது. அதனால் அதிலெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நீ எந்த ரோல் கொடுங்க செய்வார். நீங்கள் நாம உள்ளத்தில் காமெடி நான் பண்ணியிருப்பார், ஜெமினி நேஷன் நிறைய பண்ணியிருக்காரு, மேட்டுக்குடியில் எல்லா படத்துலையும் இருப்பார் எங்கள் கூட. இதை நமக்கு அப்பா ரோல ரெமடலாக பண்ணியிருப்பார். மணிவண்ணன்ட்ட பணியாற்றும் போது தான் உங்களுக்கும் சுந்தர் சிக்கும் ஆமாம் நட்பு. ஆமாம். இல்லை சார் என்னென்னா பேசிக்காக இந்த கோயம்புத்தூர்காரங்களாம் ஒரு பாசம் ஒன்று இருக்கு. என்னதான் நீங்கள் சினிமாவில் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு இந்த மதுரைக்காரங்களாம் ஒன்று சேருவாங்க, கோயம்புத்தூர்காரங்களாம் ஒன்று சேருவ மாதிரி மணிவண்ணன் சார் கோயம்புத்தூர், சுந்தர கோயம்புத்தூர், நானும் கோயம்புத்தூர். எங்கள் 3 பேருக்கு ஒரு தனி ஒரு பாசம் உள்ள போயிட்டே இருக்கும். அப்போ நீயும் கோயம்புத்தூர் நானும் கோயம்புத்தூரா, சரி ரைட்டு ஓகே. இப்போ நான் படம் பண்ணும்போது நீ தான் கேமரா வேணா அப்போவே சரி ரைட்டு. அதுக்கப்புறம் ஒரு மது ஃபிலிம்ஸ்னு ஒரு கம்பெனியில் தோழன் ஒரு படம் பூஜை போட்டோம். ஆனந்தராஜ் ஹீரோ. அது மூவ் ஆகலை, அது அப்படியே நின்றுச்சு. அதுக்குள்ளே நான் அந்த கருப்பு வெள்ளைக்கு போயிட்டேன். திருப்பி வந்து சங்கர் சார்ட்டே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் தான் முறைமாமன்ற படம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணோம். அப்புறம் தென் வி கண்டினியூ டில் நவ். அதான் மணிவண்ணன்ட்ட உதவி இயக்குனராக பணியாற்றும் போது சுந்தர் சிகிட்ட ஒரு பிரபலமான இயக்குனராக வர்றதுக்கான ஒரு பொறி தெரிஞ்சது எப்போவாது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? அசிஸ்டன்ட் கேமராமேன் வேலை பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்கும். அவன் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பான், நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருப்போம். ஆனால் கதை சொல்லுவான், எல்லாமே சொல்லுவான்ல. ஸோ கொஞ்சம் தெரியும். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுனதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. முறைமாமன் படப்பிடிப்பு அனுபவம் எப்படி இருந்தது? நல்லா ரொம்ப. அது ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் லென்த் காமெடியாக ஒர்க் பண்ணுறோம். அப்போ ஃபிலிமில் சார் எனக்கு செகண்ட் படம் ஒரு ஃபுல் லென்த் காமெடி. அப்போ ஒரு காமெடி ஷூட் பண்ணுறதுங்கிறது எனக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம். நிறைய இடத்துல என்ன பண்ணியிருப்பேன், கவுண்ட் பண்ணி அந்த பைத்தால போயிட்டு நான் மேலே ஃப்ரேம் வச்சுருந்தேன், மேலே தான் வருவாருன்னு பார்த்தா கீழே முட்டி போட்டு நடந்து வருவார். நான் கட் 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 கவுண்டரை காணோம் அப்படின்னா, டோ பாரியா கீழே அறிவு கட்டவனே கீழே வையா கேமரா. ஐயோ ஆனா சிரிச்சு எல்லாரும் சிரிச்சிட்டோம். எல்லாருமே மேலதான் பார்த்துட்டு இருக்கோம், அவர் கீழே வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி ஹிலேரியஸ் திங்ஸ் எல்லாம் ஸ்பாட்டில் நான் நிறைய தடவை கேமரா ஆட்டியிருக்கேன். கேமரா ஆட்டி சாரி ஆமாம் சிரிச்சு கேமரா ஆட்டியிருப்பேன். சுந்தரம் சரி ஓகேடா அப்படி இல்லாட்டி 1 மோர் கேட்டால் எதுக்கு 1 மோர், ஏன் 1 மோர், இல்லை லைட் வந்துருச்சு, கட்டரை வந்துருச்சு, ஏன் வந்தது, அதெல்லாம் வராமல் தான் பார்க்கணும், அதெல்லாம் சொல்லுவாள். ஆனால் சிரிச்சு கேமரா ஆட்டிட்டோம்னா எதுவுமே சொல்ல மாட்டேன். சரி ஓகே ரைட் பரவாயில்ல பரவாயில்ல 1 மோர் போகலாம் அப்படி. இப்போ சுந்தரன் டீம் வந்து நல்ல ஒரு யூனிட்டு. ஒரு 40 டேஸில் நல்ல ஒரு படம் கொடுக்குறாங்க. ஆர்டிஸ்ட்டும் நல்ல கஷ்டப்படுத்தாமல் ஈஸியாக ஒர்க் வாங்குறாங்கன்ற ஒரு நல்ல ஒரு நேம் கிடைச்சிது. அதை வச்சு தான் நாங்கள் உள்ளத்தெளித்தான் வந்தோம். ஸோ உள்ளத்தெளித்தான் வரும்போது நாங்கள் கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தோம். உள்ளத்தெளித்தா தான் நீங்கள் கார்த்திகோட பணியாற்றிய முதல் திரைப்படம். ஆமாம் சார். அதுக்கப்புறம் கார்த்திகோட பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. எப்படி இருந்தது அவரோட பணியாற்றிய முதல் படம்? அது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சாமிங் ஹீரோ இல்லை சார், லவ்வபிள் ஹீரோ. அவர் ஸ்க்ரீனில் நேரில் பார்க்கும்போது யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ ரைட். அவரு வந்து நம்ம டைரக்டர் கேமராமேன் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் செய்வார். இப்போ அவர் ஷூட்டிங் வரமாட்டார் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் போனோம்னா கரெக்டாக 7 o'clock வருவார். மேட்ச் விளையாடுவோம், கிரிக்கெட் மேட்ச் 9 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்.
9 மணிக்கு அவர் மேக்கப் போட்டு 9:30க்கு வந்துடுவார். 9:30 to 5:30 வரைக்கும், 5:30 to 6 வந்து கிரிக்கெட் விளையாண்டு அவர் ரூம் போயிடுவார். இதுதான். ஸோ அதனால 7 மணிக்கெலாம் வந்துடுவார். அவர் விளையாடுறதுக்குனே வருவார். உள்ள தெளித்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். ஆனால் ஆரம்பத்தில் அந்த படத்துக்கு வரவேற்பு இல்லை அந்த அளவுக்கு. அப்போ எப்படி இருந்தது உங்கள் மனநிலை? அந்த உட்லேண்ட்ஸ் தேட்டர் போய் பார்க்குறோம். பின்னாடி 4 ரூபா தான் ஃபுல்லு. எங்கள் செகண்ட் டே. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ 10 பேர். செகண்ட் டே வந்து 3 ரூபா ஃபுல் ஆகுது. அப்போ சுந்தர் சொல்லிட்டான், டே நீ பேச தூர்தர்ஷனுக்கு போயிரு, நான் எங்கேயாவது கோயம்புத்தூர் பக்கம் போகிறேன், போய் வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம், அவ்வளோதான். நீ இங்கே 2 நாள் ஆகியும் ஒரு கூட்டம் வரலன்னா நம்ம வேறு நமக்கு வேறு வேலை இல்லை. சரிடா சரி சொல்லிட்டு ஊருக்கு போகலான்ட்டு உட்காந்துருக்கோம். சரி இன்னொரு வாரம் போட்டு பார்க்கலாமேன்னு 4வது நாள்லேருந்து தான் சார் பிக்கப் ஆச்சு. உள்ளத்தில் தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, தயவு செஞ்சு போய் பாருங்க. மவுத் டாக்கில் ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே ஒரு கூட்டம். அப்போ தான் அப்பாடா நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற ஒரு இது வந்து அங்கே தான் வந்தது எங்களுக்கு. ஃபஸ்ட்டு எல்லாம் டோட்டலாக வெக்ஸ் ஆகிட்டோம், எல்லாருமே வெக்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் கார்த்திகோட பல படங்கள் நீங்கள் பணியாற்றுவீங்க. அவருக்கும் உங்களுக்குமான பாண்டிங் எப்படிப்பட்ட பாண்டிங்? அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் சார். பாஸ் நான் இங்கே வருவேன், அங்கே வருவேன், இங்கே வருவேன், ஃபோக்கஸ் மட்டும் எடுத்துங்களேன், அவ்வளோதான் சார். வந்து நின்று ஃபோக்கஸ் பண்ணுவார். இந்த மார்க்னா அந்த மார்க்கில் தான் சார் நிற்பார். 1 இன்ச் கூட ஃப்ரண்ட் வர மாட்டார். அதே மாதிரி இன்னொரு மார்க் கொடுத்தானா அந்த மார்க்கில் போய் தான் நிற்பார். அது எந்த ஸ்பீடில் போகிறேன்றது நம்மளுக்கு காமிச்சிருவார். ஸோ ஒன்றுமே சொல்ல மாட்டார். பாஸ் நான் ஒரு லென்த்து டேலாக்னு வைங்களேன், பாஸ் நான் இங்கே நிற்கிறேன், அங்கே நிற்கிறேன், இங்கே நிற்கிறேன், ஃபைனல் வந்து இங்கே வந்துடுவேன், நான் பேக் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் இருந்துருங்க. அதே மார்க்கில் அங்கே தான் நிற்பார். எவ்வளோ எங்கேயுமே போக மாட்டேன். அப்படி ஒரு கேமரா நாலேஜபிளான ஒரு ஹீரோ சார். என்ன கொடுத்தாலும் செய்வாருங்க அவர். இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட்ல. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். டிசிப்ளின் இல்லாத புள்ள எனக்கு உங்களுடைய பல படங்களில் நடித்தவர் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி. அவருக்கும் உங்களுக்குமான நட்பை பற்றி சொல்லுங்கள். கவுண்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவள் எங்கே நான் பாட்டுக்கு ஏதாவது இப்படி கிராஸ் ஆகி போனான்னு வச்சுங்களேன், சுந்தரே அவன்லாம் எதுக்கு இவ்வளோ முடி வச்சுருக்கான், கேமரா பின்னாடி இருக்கவனுக்கு எதுக்கு அவ்வளோ முடி, கேமரா முன்னாடி இருக்கவனுக்கு பாரியா ஒரு முயர் இல்லை, அவனுக்கு எதுக்கு அவ்வளோ முடி, பெட்ட சொல்லு சுந்தர போய் அவனை இப்படி தான் சொல்ல. இந்த மாதிரியான ஒரு அதாவது எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசி சிரிக்கக்கூடியவர் தான் மணியனை. ரொம்ப நல்லா சார். அதை தொடர்ந்து வந்தது தான் அருணாச்சலம் பட வாய்ப்பு இல்லையா? அருணாச்சலம் பட வாய்ப்பு வந்த போது எப்படி இருந்தது உங்கள் யூனிட்டுக்கு? மொத்தம் யூனிட்டு சுந்தர் சொல்லிட்டாரு சார், முதல்ல டே இந்த கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் இருக்கக்கூடாது, ஒழுக்கமாக 7 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடாமல் நம்ம வந்து இது வரைக்கும் ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணாம் வேணாமல் அப்புறம் ஃபஸ்ட்டு ஏவிஎம் ஃப்ளோர் தான். ஸோ கரெக்டாக வந்துட்டோம் இப்போ 7 மணி வரைக்கும். அப்போ சுந்தர் சொன்ன அப்படியே இது மாதிரி நீ டம் அடிப்பே, ரஜினி சார் முன்னாடி டம் அடிக்காத, புரியுதா? ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய படம் பண்ணுறோம், ரைட். இப்போ ரஜினி சார் அங்கே இருக்காருன்னா சென்டர் ஒரு பிளாக் கிளாத் ஒன்று வரும், சருக்குன்னு வரும், நம்ம 2 பஃப் அடிச்சு போட்டு பிளாக் கிளாத் போய் நம்ம ஷூட்டிங் பண்ணிட்டேன். இது ஒரு 2 நாள் ரஜினி சார் பார்த்துட்டு, சுந்தர் செந்தில் இங்கே வாங்க அப்படி, சுந்தர் நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா அப்படி, இல்லை சார் நான் பண்ண மாட்டேன். செந்தில் நீங்கள்? ஆமாம் சார். பார்த்தேன் அந்த பிளாக் கிளாத் உள்ளே வரும்போதே பார்த்தேன். அந்தாங்க இனிமேல் நீங்கள் அடிங்க, நீங்கள் டைரக்டர் கேமரா வேணால் நான் ஒரு சாதாரண ஹீரோ, தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் எதையுமே உங்கள் எதையுமே நீங்கள் மறைக்காதீங்க. வெரி ஹம்பிள் டு கோர்ஸ் சார். அதுக்கப்புறம் என்ன வேணா செட்லேயே உட்காந்து அவர் நடிச்சிட்டு இருப்போம். எங்கள் யூனிட்டில் நான் ஒருத்தன் தான் ஸ்மோக் பண்ணுறேன், வேறு யாருமே பண்ண மாட்டாங்க. அதுலேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் அவர். ரஜினி சார் வந்து அப்பப்போ கிண்டல் பண்ண, ரம்பா சௌந்தர்யாவுக்கு மட்டும் நீ பேக் லைட்டு போடுற, எனக்கெல்லாம் ஒன்றுமே மூஞ்சிலே லைட்டாக காணும் எனக்கு, இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த படத்தில் பல நட்சத்திரங்களோட பணியாற்றினீங்க. ஒரு பக்கம் ஜெய்சங்கர்னு, ஒரு பக்கம் ரவிச்சந்திரன், அந்த காலத்து ஹீரோக்கள் பல பேர் நடித்தாங்க. அவங்களோட எல்லாம் பணியாற்றிய அனுபவம் அப்படி இருக்கு. அது ஜெய் சார் தான் சார் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் அவர் தான். என்னதான் ரஜினி சாரோ சுந்தரோ நாங்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்தாலுமே அவர் செட்டுக்குள்ளே வந்தாருன்னா அந்த செட்டே ஒரு ஆரோன்னு ஒரு சவுண்ட் இருக்கும் உள்ள. அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வருவார். ஹாய் பாய், ஹாய் ஜென்டில்மேன், ஹாய் ஜென்டில்மேன், ஹவ் ஆர் யூ மேன், ஹை குட், கம் ஆன் லெட்ஸ் கோ ஒர்க். ஃபுல் சவுண்டோட 11 மணிக்கு தான் அவர் வரலாம். ரஜினி சார் சொன்ன ஒரு வார்த்தை, ஜெய் சார் எப்போ வந்தாலும் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் வந்து அவரை 7 மணிக்கு வர சொல்லுங்கள், ஈவினிங் 3 மணிக்கு வர சொல்லுங்கள், எல்லாம் வேணாம், அவர் எப்போ வராரோ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். ஆனால் கரெக்டாக 11 மணி வந்தாலும் அந்த செட்டே கலகலன்னு ஆக்கிடுவார் சார் ஜெய்சங்கர் சார். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டோடே உள்ள வருவார். அருணாச்சலம் படத்தில் ரஜினி நடித்த காட்சிகளில்
நீங்கள் ரொம்ப ரசித்து படமாக்கிய காட்சின்னு எதை சொல்லலாம்? அந்த மாத்தாடு மல்லிகை சாங் சார். ஏன்னா அது எல்லாம் ஃப்ளோரில் எடுத்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 300-400 டான்சர்ஸு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அதை லைட் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஃபுல் பெரிய ஏவிஎம் ஃப்ளோரில் பெரிய ஃப்ளோர் போட்டு எல்லாத்துக்குமே லைட் பண்ணுங்கிறது கொஞ்சம் எனக்கு ஒரு 2 நாள் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு டைப் பேட்டர்ன் ஆஃப் இது பண்ணி அது செட் ஆகாமல் அப்புறம் நெக்ஸ்ட் டே வேறு செட்டப் ஆஃப் லைட்ஸ் கொண்டு வந்து அப்புறம் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக சாஃப்ட் பண்ணி ஸோ ஃபஸ்ட் டைம் அது பண்ணும்போது நல்லா இட் வாஸ் குவைட். எனக்கு அந்த சாங் வந்து பிரதீப் சார் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மாத்தாடு மல்லிகை அம்பிகே ராதிகே தேவிகே மேனகே. ரஜினி உங்களை பாராட்டிய காட்சி எதாவது இருக்கா? அவர் எல்லாத்துக்குமே சொல்லுவார் சார், ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்ட்டு போயிடுவார் அவ்வளோதான் சார். அதே மாதிரி அந்த படத்தில் பணியாற்றிய கதாநாயகியில் சௌந்தர்யா, அவங்க ஃபேஸில் நம்ம லைட்டே பண்ண வேணாம். ஏதாவது ஒரு சின்ன எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒரு லைட்டு போட்டாலே போதும். அவங்க ஸ்கின் ஃபேருக்கு பழுங்குன்னு அப்படி மேக்கப் போடாமே இருக்கும். மேக்கப் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கண்ணு கீழே அந்த பிளாக்னஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த ஸ்கின் டோனுக்கு அப்படி சாமிங்காக இருக்கும். அதாவது ஃபிலிமில் கொடாக் ஃபிலிம் எடுக்கும்போதில் அப்படி ஸ்கின் டோன் அப்படி நிற்கும். அது நீங்கள் பல கதாநாயகர்களோடு பணியாற்றிருக்கீங்க. இதில் எந்த கதாநாயகோட நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம்? எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். எல்லாருமே இன்னைக்கு குஷிலேருந்து ரம்பாலேருந்து நீங்கள் யார் எடுத்தாலும் இவ்வளோ ராசி கண்ணா வரைக்கும் ட்ரிஷா எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். எனக்கு என் கூட சண்டை போடுறதுக்கு அந்த மாதிரி இல்லை, யாருமே எந்த ஹீரோயின்ஸுமே இல்லை. தி வேர் ஆல் வெரி கோஆப்ரேட்டிவ். அவள் பெர்ஃபார்மன்ஸே வேறு டைப்பு. அவங்களுக்கு அந்த ரவுண்டு ஃபேஸாக நல்லாயிருக்கும். ரொம்பக்கு அந்த மூக்கை இது கொஞ்சம் மைனஸ் இருக்கனால அதுக்கு தனியாக லைட் பண்ண வேண்டியது வரும். ட்ரிஷாலாம் ஒன்றுமே இல்லை, அது பாட்டுக்கு அது வந்து நின்னாலே ஒரு பொம்மை தான். அது ஒன்றும் மேக்ஸிமம் ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை சார். சரத்குமாரோடவும் நீங்கள் பல படங்கள் பணியாற்றுவீங்க. சரத் சார் இஸ் அவர் என்ன சொல்கிறார், பார்க்குறதுக்கு அப்படி ஸ்ட்ரிக்டாக அப்படி பாடி பில்ட்டோட பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். ஆனால் குழந்தை சார் அவர் ஒரு மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை தான். என்ன செந்தில் என்னப்பா இது வருமா, என்னப்பா என்னென்னவா பண்ணுற இதெல்லாம் வரும், நல்லா இருக்குமா, இப்போ என் மூஞ்சி நல்லா இருக்குமா சார்? நல்லா இருக்கும் சார், பாருங்கள் சார், இப்போ நீ வாண்டர் ஒரு தரப்பா. ஓகே சார், சூப்பர், ஓகே சார். குழந்தை தான் அவர். சுந்தர்சியின் முதல் படத்துலேருந்து அவரோட நீங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க. முதல் படத்தில் இருந்த சுந்தர்சிக்கும் இப்போ இருக்கிற சுந்தர்சிக்கும் நடுவில் எப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு காமெடி படம் சார். ஒரு ஜெயராம் குஷ்பு வச்சு நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு டைரக்டர். அதில் பார்க்க வெறும் காமெடி மட்டும் இருந்தது. அடுத்தது கார்த்திக் சார், கவுண்டமணி, ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஹீரோ போகிறோம். அங்கே ஒரு சின்ன சேஞ்ச் ஸ்கிரிப்ட் சைடில் இருந்து டேக்கிங் சைடில் இருந்தது. அதே மாதிரி அருணாச்சலம் பண்ணும்போது டோட்டலாக வேறையாக இருந்தது. அப்புறம் இந்த மற்ற படங்கள்லாம் பண்ணும்போது அது நார்மலாக இருந்தது. இப்போ அரண்மனை சீக்வன்ஸ் வரும்போது டோட்டலாகவே மாறுச்சு. அவன் பண்ணும்போதே சொன்ன அப்படியே இது மாதிரி நான் இது ஃபஸ்ட் டைம் ஒரு பேய் படம் பண்ணுறோம். லைட்டிங் வந்து நார்மலாக அந்த பியூட்டிஃபுல் அந்த மோல்டு பண்ணுறது வேண்டாம். எனக்கு அழகுங்கிறது ஹீரோயின் மட்டும் அழகாக இருந்தால் போதும், மற்ற எல்லாமே டார்க் அண்ட் ஷேட்ஸ்லேயே இருக்குன்னு அவன் தான் சொன்னதே எனக்கு. ஆமாட பேய் பண்ண நீ அப்படி தானே பண்ணணும் அப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ரெஃபரன்சஸ் கொடுப்பா. அப்படி இந்த சீன் இது மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ டெக்னிக்கலாகவே நானும் அவனுமே சேர்ந்து தான் வளர்ந்துருக்கோம். ஸோ ஹி ஹஸ் பிகம் குட். ப்ளஸ் அந்த சிஜி நாலேஜில் ஹி இஸ் வெரி இன்ஃப்ளூயன்ஸ்டுன்னு சொல்லுவேன். இது வரும், இது வராதுன்னு அந்த சிஜி காரண்ட்டே சொல்லுவான். சார் அது இப்போ இது எப்படி சார் 3Dயில் போட்டு பண்ணியா, இல்லை பேக்கில் ரோட்டோ போடியாமா, அந்த அளவுக்கு சிஜி இஸ் வெல் வெர்ஸ்ட். நீங்கள் என்னதான் நண்பர்களாக இருந்தாலும் படப்பிடிப்பில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு எல்லாருக்குமே வரும், காட்சி சம்மந்தப்பட்டு வரும்போது. அது மாதிரி உங்களுக்கு அவருக்கு நடுவில் பிரச்சனைகள் வந்திருக்கா? எப்போ? அது இது வரைக்கும் வந்ததில்லை சார், இது வரைக்குமே வந்ததில்லை. கிட்டத்தட்ட 30 படம் பண்ணிட்டோம் ஒன்றாவே. ஒரு லாங் ஷாட் வைக்கிறான்னு வைங்களேன், டே இங்கே ஒரு லாங் வச்சுக்கோ அப்படின்பா. இல்லாட்டா இதை விட அது பெட்டராக இருக்குது காமி அப்படின்னா கேமரா அங்கே போய் வச்சு காமிப்பேன். ஓகே இது நல்லா இருக்குது, இப்போ இந்த ஷாட்டை முடிச்சுட்டு நான் இன்னொரு ஆங்கிள் வைக்கவான்னு கேட்பேன். வச்சு எடுத்துக்கோ, வேஸ்ட்டு தான், நான் யூஸ் பண்ண மாட்டேன், வேணும்னா எடுத்துக்கோ உனக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்லா இருந்தால் யூஸ் பண்ணுவியா அப்படி, கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்பா. அப்போ நானும் வச்சு காமிப்பேன். ஓகே இதை விட இது பெட்டராக இருக்குது, ரைட் எடுத்துக்கலாம் ஒன்று, அவ்வளோதான். இல்லை வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளோதான். அதே மாதிரி ஃபுட்டேஜுங்கிறத கால்குலேட் பண்ணி தான் ஷூட்டிங்கே பண்ணுவான், சீனே ஷூட் பண்ணுவான். 1 மினிட்னா 1 மினிட்டுக்கு மேலே ஒரு 10 செகண்ட் கூட அந்த ஃபுட்டேஜ் போவாது. இதுக்கப்புறம் இந்த ஷார்ட்டை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு இது போதும், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு லென்த்து கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதுதான் அவற்றோட பெஸ்ட் குவாலிட்டி, த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு சீனுக்கு எனக்கு இது போதும், இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம். இந்த சீன் வளர்க்கவும் மாட்டேன், கம்மி பண்ணவும் மாட்டேன், இது எனக்கு போதும், அவ்வளோ.
சுந்தர் சியை தாண்டி பல டேரக்டரோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. சுந்தர் சி மாதிரி யாரோடலாம் உங்களுக்கு கம்பேபிலிட்டி இருந்தது? செல்வா சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். செல்வா சார், ஆமாம். அவர்கிட்ட ஒரு 4-5 படம் பண்ணேன். அந்த நிறைய படம், ஜோரு, ஸ்டூடெண்ட் நம்பர் 1, அப்புறம் மணிகண்டா, நானவன் இல்லை, ஆமாம், நானவனில்லை ஹிட்டு, அது அது மாதிரி நிறைய படங்கள் பண்ணேன். அவர் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவார் சார், செல்வா சார். ஜிம்மி இல்லாமையே கிரேனில் வந்து நீ ஜிம்மி ஷாட்டு எடுத்து கொடுப்பாரு. சார் எப்படி சார் முடியும்? நான் சொல்லுவார், இல்லைப்பா இந்த இப்படி வச்சுக்கோ, இங்கே இது மேலே உட்காந்து இப்படி சுற்றும்பாரு, அந்த பேஸை சுற்ற சொல்லுவார், இல்லை கிரேனை சுற்ற சொல்லுவார். அதே மாதிரி பர்ஃபெக்ஷன் டைமிங்னா, இப்போ 7 o'clock கால்ச்சின்னா, சார் நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க? 6:45 வந்துடுவோம்ப்பா. இப்போ 2 பேருமே போட்டி போட்டு தான் உள்ளே போவோம், யார் ஃபஸ்ட்டு வர்றதுங்கிறதுல. ப்ளஸ் வந்து அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கேமராமேனுக்கு, சார் இங்கே லைட் கட்ட வசதி இல்லை, அப்படியா, சரி ரைட், அப்போ இந்த பக்கம் மாற்றிக்கலாம், கொஞ்சம் கேமரா சென்ஸோடையும் இருப்பார் செல்வா சார். உங்களை முதலாக அறிமுகப்படுத்திய மனோபாலாவை எல்லாருக்கும் ஒரு நடிகராகத்தான் தெரியும். ஆமாம் சார். நீங்கள் அவர் ஒரு டெக்னீஷியனாக பார்த்தோம். ஆமாம் சார். மனோபாலா ஆஸ் எ டெக்னீஷியன் எப்படி சொல்லுவீங்க? இஸ் அ கேமராமேன் டைரக்டர் சார். சரி, டே ஒரு லாங் ஷாட் வச்சுக்கடா, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி சரிங்க பாரு, உனக்கு நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கு, அப்போ எடுத்துக்கோ, ரைட், ஓகே. இல்லை சார் இது ஒரு மாதிரியா இருக்கே சார், அப்படியா, சரி மாற்றிக்கோ சார். ஆர்டிஸ்ட் பொசிஷன் மாத்திரமே, அது மாற்றிக்கலாம்டா, நீ முதல்ல ஃப்ரேமை வச்சு காமிடா, சும்மா வந்து இதை மாத்திரன்ட்டு சொல்லிட்டு. கேமராமேன்ஸ் டைரக்டர் வந்து மனோபாலா சார். இஸ் வெரி 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 கோஆப்ரேட்டிவ் டு கேமராமேன். ஆஸ் எ டேரக்டர் அவர்கிட்ட உள்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா வேறு ஏதாவது சொல்லுவீங்க நீங்கள்? கேமராமேன் கோஆப்ரேட்டிவ் இருந்தாலே பிரச்சனை இல்லையே சார் நமக்கு. ஸோ ஷூட்டிங்கில் எந்த ப்ராப்ளமே வராது உங்களுக்கு. முதல் படத்தில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு என்ன சொன்னார் மனோபாலா? மனோபாலா சார் ஒன்றும் சொல்ல, அந்த திலகன் தான் சொன்னார் சார். திலகன் ஒரு ஆர்டிஸ்ட் வந்தார் ஷூட்டிங். அந்த இந்த மனோபாலா சார் எல்லாம் பார்த்துட்டு, இவட யார் கேமராமேனா அப்படின்னார். மனோபாலா இவன் தான் அப்படின்னார். அப்போ இந்த தாடி அடியில், அதுக்காக தான் தாடியை வளர்த்தேன் சார். தாடியெல்லாம் இல்லாமல் மீசையெல்லாம் கொஞ்சோண்டு இருக்கும். இப்போ 22 வயசு சார், காலேஜ் முடிச்சுட்டு வந்தவொன்னு. ஈயாளா ஈயாளா கேமராமேன், ஐயோடா இப்படி போயிட்டார் சார். ஐயோ சார் இதான் சார் மனோபாலா சார் இப்படி சொல்கிறேன். அது விட்றா, அவர் ஏதோ சொல்லுவாரா, விட்றா, இந்த மலையாளத்தில் எல்லாம் வயசான கேமராமேனாக பார்த்து அப்படி தான் இருக்கும், நீ ஒர்க் பண்ணு. அப்புறம் ஒரு 10 நாள் ஷூட்டிங்க்கு அப்புறம் தான் திலகன் சாருக்குமே ஓகே, இவன் ஒரு கேமராமேன் தான் அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மேட்டுக்குடி ஷூட்டிங் வந்தார் அவர். சார் இப்போ பாருங்கள் சார், ஓகேவா சார், இது தாடி கிட்டே ஓகே சார், ஞாபகம் இருக்கா சார் என்ன நீங்கள் கேமராமேனான்னு கேட்டிங்க? ஐயோ சாரிப்பா. பட் மனோபாலா சார் தான் என் மேலே 100% நம்பிக்கை வச்சு அந்த விஜயவாணி ப்ரொடக்ஷன்ஸில் பேசி கொடுத்தது மனோபாலா சார். அதுக்கு முன்னாடி உங்கள் ஒர்க்கை எங்கே பார்த்தார் அவர்? மணிவண்ணன் சார் சொல்லி தான் பார்த்தார், பார்க்கல. மணிவண்ணன் சார் அந்த டபுள் கேமரா இருக்கும்போது நான் அந்த மணிவண்ணன் சார், சங்கர் சார் வேறு யூனிட்டுக்கு போயிடுவார், நான் மணிவண்ணன் சாரோட இருப்பேன். அப்போ மணிவண்ணன் சார் இந்த ஷார்ட் இப்படி எடுக்கும் பாரல. ஸோ அதெல்லாம் ஸ்மூத்தாக எடுத்து கொடுத்தனால அவர் சொல்லி தான் எந்த ரஷ்ஷுமே பார்க்கல மனோபாலா சார். நான் ஷூட் பண்ணது எதுவுமே பார்க்கல. மணிவண்ணன் சார் சொன்னதுனால மட்டுமே தான் நான் மனோபாலா சாரோட கேமரா. அர்ஜுனோட எத்தனை படத்தை நீங்கள் பண்ணியாற்றிருக்கீங்க? 2-3 பண்ணேன் சார். மணிகண்டா, ஆமாம், மருதமலை, நான் மருதமலை பண்ணேன். அவர் ஆக்ஷன் கிங் தானே சார். கேமரா தான் ஃபைட் பண்ணோம், அவர் ஃபைட் பண்ண முடியாது. கேமரா தான் சுற்றி போகணும் பாரு, அவர் ஹேண்டிலே தான் பிடிக்க சொல்லுவார். பட் பியூட்டிஃபுல் டெக்னீஷியன் ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும். அப்படியா? ஆமாம் சார். அதாவது கேமரா, இப்போ கேமரா பார்த்து கை ஓங்கினார்னா கேமரா பேன் பண்ணணும், ஒரு ஃபைட்டர் கொண்டு போவோம். ஸோ அப்படி தான் இருக்குமே எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ஃபைட்டர்ஸோட சேஃப்டி பார்ப்பார், கேமராமேனோட சேஃப்டி பார்ப்பார், அவன் கரெக்டாக நிற்கிறானா, கீழே விழுந்துருவானான்னு பார்ப்பார், ரிஸ்கான ஷாட்ஸும் வைப்பார். ஆனால் சேஃப்டினஸ் இருந்தால் தான் அந்த ரிஸ்கை எடுக்க சொல்லுவார், இல்லைன்னா நோன்றுவார். எந்த ஃபைட் மாஸ்டர் இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன்ருவார். அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸில் இஸ் வெல் பெஸ்ட். மருதமலை படத்தில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் வந்து காமெடி. வடிவேலு அவரோடவும் நிறைய படங்களை நீங்கள் பண்ணியாற்றீங்க. உங்களுக்கு அவருக்குமான நட்பு சார்? வடிவேல் பங்காளின்னு தான் சார் கூடுவார். அவர் எல்லாருமே அப்படி தான் கூடுவார். அவர் இஸ் அ குட் ஆர்டிஸ்ட் சார். வடிவேல் சார் வந்து டைமிங் தானே சார், நல்ல பாடி லாங்குவேஜோடு பண்ணுறது அவர் தானே. உங்களை பொறுத்த வரைக்கும் பல இளம் இயக்குனருடைய சாய்ஸாக இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க, எதனாலன்னு நினைக்கிறீங்க? மேபி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறது, ஸ்பீட் வித் குவாலிட்டி கொடுக்கறதுனால இருக்கலாம். இல்லை நான் டைரக்டர்ஸ் கேமராமேனாக கூட இருந்திருக்கேன். டைரக்டரை ஓவர்லுக் பண்ணி நான் என்றைக்குமே போக மாட்டேன். டைரக்டர் என்ன சொல்கிறேன், ரைட், அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே தான் எழுப்பேன். இல்லை சார் இது வந்து விஷுவலாக ஒரு ஷாட் வச்சா உங்கள் ஸ்கிரிப்டுக்கு மீறி போகுன்னா வேணாம் சார்ன்றோம். இல்லை நல்லா இருக்குன்னா நான் டைரக்டர் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தானே சார் ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் பண்ண படத்தில் உங்களுக்கு ரொம்ப நிறைவளித்த படங்கள் அப்படின்னு எதை சொல்லலாம்? அரண்மனை 1 சொல்லலாம் சார். அரண்மனை 1 ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹாரர் பண்ணுறோன்றது, இப்போ ஒரு
அழகே ஹீரோ ஹீரோயின்ஸ் அழகாக மட்டும் காமிச்சிட்டு இருந்த கேமரா வந்து இப்போ ஒரு ஹாரர் பக்கம் போகும்போது அது இப்போ எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்கே, ஒரு ஒரு நிம்மதியாக இருந்தது. குட், வேவ் டன் அ குட் ஒர்க்குன்றது இருந்தது. மேபி அந்த சேஞ்ச் ஆஃப் ஜான்ரானால இருந்ததா அப்படிங்கிறது தெரியல. குஜராத் தேர்தலை ஒட்டி பிரதமர் மோடியோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? மணிசங்கர்னு ஒரு டைரக்டர் இருக்கார், ஹைதராபாத்தில் இருக்கார். அவர் வந்து இது மாதிரி ஹோலோகிராஃபிக் டெக்னிக் ஒன்று இருக்குது செந்தில், நீங்கள் போயிட்டு வரீங்களா அப்படின்னு. இப்போ நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு யூகே போயிட்டு ஒரு 1 month. நீங்கள் ஹோலோகிராஃபிக் படிச்சீங்களா? அது ஒரு கோர்ஸ் இருக்குது, ஹோலோகிராஃபிக் கோர்ஸ்னு. ஸோ ஒரு 1 month அங்கே இருந்து அதை படிச்சுட்டு வந்தேன். காசு நான் தான் செலவு பண்ணேன். ஏன்னா புதுசாக ஒரு டெக்னிக் கற்றுக்க போகிறோம். ஆனால் அப்போ வந்து நான் மோடிக்கு நான் பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியாது. அங்கே ஒரு டெக்னிக் இருக்குது, நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டார். அந்த டீட்டெயில் கொடுத்தாரு. நான் போனேன், யூகே போனேன். நாங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஸ்டே பண்ணிவிட்டேன், படிச்சுட்டு வந்துட்டேன். வந்த ஒரு 1 monthல மோடி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க. சார் இது மாதிரி இப்போ யூ பின் கால் டு குஜராத். எதுக்கு சார்? இல்லை இது மாதிரி ஹோலோகிராஃப். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போனோம். அப்புறம் நாங்கள் வந்து அன்றைக்கி ஈவினிங் 7 o'clock ஷூட் பண்ணுறோம் எங்கள் மோடி சாரை வச்சு. 6:30க்கு அவர் வந்தார் சார். ஹோலோகிராஃபிக் இமேஜ்னா என்னன்னு அவர் ஒரு லைன் சொன்னார். நான் அங்கே என்ன படித்தேனோ அந்த ஷார்ட் வேர்ஷனா மோடி சார் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இதுதான் இது இல்லையா? ஆமாம் சார், இதுதான் சார். ரைட், வாங்க ஷூட் பண்ணலாம் அப்படி. என்னங்க நாம் போய் 1 மாதம் கிட்ட படிச்சுட்டு வந்தால் இந்த ஆள் வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே சொன்னார், ஹிஸ்ட்ரியாக சொன்னார். இது எப்படி ஷூட் பண்ணோம், இது எப்படி வரும், எந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகுன்றதை சொல்லி கொடுத்து அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அதை ஷூட் பண்ணி அந்த இமேஜை பார்த்ததுக்கப்புறம் குட் அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரெகுலராக நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம் அவரோட. அவருடைய முதல் சந்திப்பின் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? முதல் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அவங்க அவங்களோட பர்சனல் பிஏ ஒருத்தர் இருப்பார். வந்து சார் இது மாதிரி சார் அந்த ட்ரெஸ்ஸு கலர் என்ன வேணும். அப்போ நான் போய்ட்டு அந்த ஜிப்பா குர்த்தா ஒன்று சொல்லிட்டு மேலே வந்து இது மாதிரி ஒரு டார்க் கலர் ஒரு சின்ன பேட்ச் சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ ஃபஸ்ட் டைம் அவர் வந்து நிற்கும்போது என்னென்னா, அவர் நல்ல அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் நல்லா ஹியூஜாக இருப்பார், ஷோல்டர்லாம் நல்லா ஹியூஜாக இருக்கும். நமக்கு அந்த இமேஜ் தெரியல. நான் லைட் பண்ணி வச்சுட்டேன். வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் அந்த வேறு மாதிரி இருக்கார். அவர் ஒல்லியான மாதிரி இருக்கார். இப்போ நான் சொன்னேன், சார் இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இங்கே நிற்கணும் சார். வை சார், யுவர் ஷோல்டர்ஸ் ஆர் பிக் அண்ட் மைன் இஸ் ஸோ ஸ்மால். ஸோ ஐ லைட்டட் இட் ஃபார் மீ சார், பட் யூ ஹவ் பீன் ஸோ பிக். ஸோ ஷோல்டர்ஸ் ஆர்ம்ஸ் இஸ் லுக்கிங் குட் சார். ஓகே, 10 நிமிஷம் என்ன சார்? நான் அதுக்குள்ளே அவசரமாக எல்லா லைட் சீட்ஸில் மாற்றி அங்கங்கே சின்ன டெப்த்து எல்லாம் கொடுத்து 10 நிமிஷம் எதுவுமே பேசலை. முடிச்சுட்டு சார் ஐம் ரெடி சார் சொன்னோன்னே, வில் ஐ லுக் லைக் ரஜினிகாந்த் அப்படின்னு. சார் நோ, யூ ஷாட் வித் ரஜினிகாந்த் ரைட்? எஸ் சார், எஸ் சார். ஐ மஸ்ட் லுக் பெட்டர் தேன் ரஜினிகாந்த் அப்படின்னார். ஓகே சார். அவ்வளோதான் போயிட்டேன். அப்புறம் அன்னைக்கு ஷூட்டு பார்த்தாரு, அந்த இமேஜ் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா பாராட்டினார். போயிட்டார். செகண்ட் டே வந்தார், முடி இப்படி பிடிச்சார். வாட் இஸ் திஸ் ஹிப்பி இடியட் சார், ஷால் ஐ சே ஒன் திங், மெனி கேர்ள்ஸ் லைக் இட் சார். கெட் அவுட் மேன் அப்படின்ட்டார். கெட் அவுட் ஆஃப் யுவர் ரூம் அப்படின்ட்டார். சிரிப்பினா சார், அப்படி ஒரு சிரிப்பு. நீங்கள் சிரிச்சிங்களே, இதை விட 10 மடங்கு ஜாஸ்தி சிரிப்பார். மெனி கேர்ள்ஸ் லைக் இட்னா போ சொல்லிட்டுல சிரிக்கிறாரு கக்கான்னு. வெளியில் இருக்கவங்க என்ன எதுக்கு இப்படி சிரிக்கிற, மோடி சிரிச்சு யாருமே பார்த்ததில்லை. இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார். வீட்டில் தனியாக தானே இருக்காரு. சிரிச்ச உடனே எல்லாருக்குமே ஷாக்கு. நீ என்னப்பா சொல்லிட்டு வந்தா இப்படி சிரிக்கிறாரு அவர். இல்லை இது மாதிரி சொன்னார் முடியும். அதுலேருந்து அவர் என்னை ஹிப்பின்னு தான் கூடுவார் எப்போவுமே. ஹிப்பி கம்மியா மேன் அப்படின்னு தான் கூடுவார். எத்தனை நாள் அவரோட பயணம் சார்? கிட்டத்தட்ட 3 மாதம் இருந்தேன் சார். 3 மாதம்? 3 மாதம். எப்படின்னா, அப்போ எனக்கு இந்த ராசமதுரம் படம் அவனோட சொந்த படம் மதுரையில் ஷூட்டிங். அப்போ என்னென்னா நான் சொல்லுவேன், சார் ஐ காட் அ ஸ்மால் தமிழ் ஃபிலிம் சார், ஸ்மால் நியூ ஹீரோ சார், இந்த மாயாண்டி குடும்பத்தார், ஸ்மால் நியூ ஃபேஸ் சார். ஓகே கோ, பட் whenever I call you must come here. ஓகே சார், I'll be there சார். நான் ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருப்பேன் சார். ஒரு போலீஸ் ஜீப் வரும். போலீஸ் ஜீப்பு சாரனோட வந்து நிற்கும். ஒரு எஸ்பி மாதிரி ஒருத்தர் வருவார். இங்கே யாருக்கா யூகே செந்தில்குமார், இதுவா கிரேனில் உட்காந்துருக்காரு. அவர் தான். அவன் நேராக வருவார். சார் வாங்க சார், டிக்கெட் இருக்குது உங்களுக்கு 2 மணிக்கு ஃப்ளைட்டு. சார் வாங்க சார், ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கு வாங்க. அப்படியே போய் ஒரே பிரீஃப் கேஸ் எடுப்போம் சார். மதுரை டு சென்னை, சென்னை டு பெங்களூர்,
பெங்களூர் டு மேங்களூர், ம் மேங்களூர் டு பாம்பே, பாம்பே டு அகமதாபாத். 8 ஃப்ளைட்டு வெளியில் போகாமையே உள்ளேயே போவோம் சார். ம் இந்த ஃப்ளைட்டில் இறங்குவேன், யாரோ ஒருத்தர் வருவான், மிஸ்டர் யூகே என்ன அடையாளம்னா இந்த ஜிப்பா, இந்த முடி ம் சார், ஒரு ஹிப்பி பரட்டத்தலை, இந்த முடி இந்த சட்டை ஜிப்பாவோட ஒருத்தர் வருவான், பிளாக் கலர் சூட் கேஸ், அவ்வளோ. இறங்கினா ஒரு போலீஸ்காரன் டிக்கெட் கொடுப்பான், அப்படியே அந்த ஃப்ளைட்டில் போவேன். இறங்கினா போலீஸ்காரன் டிக்கெட் கொடுப்பான், அப்படியே அந்த ஃப்ளைட்டில் 4 ஹவர்ஸில் நான் போயிட்டேன் பாம்பே, இந்த அகமதாபாத். இப்படி தான் சார் டெய்லி போயிட்டு வருவேன். இப்போ அங்கே போனால் அங்கே 3 நாள் இருப்பேன். அப்புறம் திருப்பி வந்து ஒரு 10 டேஸ் கழிச்சு தான் அவர் மோடி சார் வருவார் திருப்பி. அந்த 10 டேஸ் அங்கே சும்மா இருக்கிறதுக்கு நான் இங்கே வந்துடுவேன். 10வது நாள் ஒர்க் பண்ணுவேன். 11வது நாள் திருப்பி ஒரு சமயம் இப்படி போடுவானுங்க, இல்லாட்டி மதுரை, சென்னை, மும்பை, அகமதாபாத் போடுவாங்க. இப்படி இந்த மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் மாதிரி போட்டு 3 மாதம் போயிட்டு வந்திருந்தேன் சார். அது ஒரு நாள், ஹிப்பி ஹவுஸ் குஜராத் மேன் அப்படின்னு. சார் பியூட்டிஃபுல் பிளேஸ் சார், பியூட்டிஃபுல் பீப்புள் லைக் யூ சார், பட் த ஒன்லி மெயின் திங் இஸ் ஐ கான்ட் கெட் ஆல்கஹால் சார். இடியட், ஸ்டூபிட், ஹவு டேர் யூ ஆஸ்க் மீ ஆல்கஹால் இன் மை பிளேஸ் மேன், கெட் அவுட் ஆஃப் மை பிளேஸ், இடியட், ஃபுல். போயிட்டு இன்னொரு விஷயம் சார், ஒரு நாள் வந்து காலையில் 5:30 ஃப்ளைட்டு. ஸோ 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நான் ஃப்ளைட்டுக்கு வந்து உட்காந்து ஸ்பைஸ் ஜெட்டில் முன்னாடி ஒரு சீட்டு உட்காந்து செம்ம தூக்கம், அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்கல்டு இந்த மாஸ்க் போட்டு வருவாங்களே சார், எஸ்பிஜி குரூப் கமாண்டோஸ், அவங்க உள்ளே ஏறுறாங்க 2 பேர். ஏறிட்டு அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஏதோ சொல்கிறாங்க. அந்த ஏர் ஹோஸ்டஸ், மிஸ்டர் யூகே செந்தில்குமார், கேன் யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் சொன்னாங்க. எஸ் ஐ எம் அப்படின்னா. அப்படி வந்து இங்கே பிடிச்சானுங்க சட்டையை, பேஸ் பேக் சரி. எல்லாரும் ஷாக்கு. நான் வேற கண்ணு செவந்து போய் முட்டி இப்படி பரட்டையாக விட்டுட்டு சட்டையை பிடிச்சிட்டாங்க. கம் டவுன் சார், வெயிட் நோ கம் டவுன் சார். எனக்கு ஒன்றுமே புரியல சார், நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன ஒன்றுமே தெரியல. ஏறுறாங்க, நான் ஏர்போர்ட் கிட்ட வண்டி போலீஸ் ஜீப்பு ஏறி சென்டராக உட்காந்துட்டேன். ஒருத்தர் கன்னை வச்சுட்டு உட்காந்துருக்கான், இந்த பக்கம் கன் வச்சுட்டு உட்காந்து. எனக்கு ஒன்றுக்கு வேற வருது, எனக்கு முட்டிகிட்டு இருக்கு, பயம் வேற. எனக்கு யார் இவனுங்க, எங்கே கூப்பிட்டு போகிறாங்க தெரியாது சார். வேற யாருன்னா பேசவே மாட்டேங்கிறாங்க, நேராக தான் பார்த்துட்டு இருக்காங்க, வேற எங்கேயுமே இப்போ நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். வண்டி போயிட்டே இருக்கு. ஒரு 10 நிமிஷம் போனோன்னா எனக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுக்கு வேற வருது. அப்படி பயந்து போய் இருளடிச்சு போய் உட்காந்துருக்கேன், மூச்சு வர. காந்தி ரோடுன்னு ஒன்று பார்த்தேன். ஆபாடா, இது காந்தி ரோடு வந்து மோடி சார் இருக்கிற ஏரியா. ஓகே, நான் போனேன். அந்த வீடு பார்த்தோன்னா நான் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன். ரைட், ஓகே. நேராக உள்ளே போனால் அவர் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. 5:30 5:45 மெடிடேஷனில் இருக்கார். மயில் அந்த புறாக்கள் எல்லாம் சுற்றிட்டு இருக்கா, அவர் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. முடிச்சுட்டு ஒரு 6:50 நான் பேசாமல் நின்றுட்டுருக்கேன். ஒரு 6:30 இருக்கும். நான் முடிச்சு பார்த்தாரு. ஹே கம் ஹவ் ஆர் யூ மேன், வென் டிட் யூ கம் சார்? இது மாதிரி சார், நான் ஃப்ளைட் ஏறிட்டேன், சட்டையை பிடிச்சி ட்வீட் பண்ணிட்டாங்க சார், எல்லோரும் கிளாப் பண்ணாங்க சார், டெரரிஸ்ட்டை கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு சிரிக்கிறாருங்க. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் முதல் நாள் ஈவினிங் வந்து சார் வாட் யூ ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், அந்த டோக்லான்னு ஒன்று சொல்லுவாங்க சார், குஜராத்தி ஃபுட்டு, அதுதான் ஃபேமஸ் அங்கே. இல்லை அவர் சரி காலையில் எழுந்துச்சு ஒரு 5 மணிக்கு வாக்கிங் போனவர், கால் மிஸ்டர் யூகே செந்தில்குமார் இருக்கார். நான் ஃப்ளைட்டுக்கு போனது அவருக்கு தெரியாது. இவனுக்கு என்ன பண்ணிட்டானு ஃப்ளைட்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டானு சட்டை சார், டெரரிஸ்ட் தான் இப்போ குடிச்சிட்டு வந்துட்டானு ஃப்ளைட்டெல்லாம் கிளாப் பண்ணாங்க சார். ஒன்று சிரிச்ச ஒரு அன்சோத் மாதர்ச்சோத் மரங்க யார் சலோ யார் அவனுங்களே திட்டுறாரு. ஏன் இப்படி பண்ண திட்டல பாருங்க சார், இதெல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டானுங்க சார், சட்டையெல்லாம் கசங்கி இருக்கு. அப்படி ஒரு பிடிங்கிறது சிரிச்சாரு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் சிரிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்து வந்த சொல்லி 2 பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி ஒரு 10 மணி ஃப்ளைட்டில் கிளப்பி விட்டேன். இதுதான் சார் எங்கள் 2 பேருக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணது வந்து எந்த அளவுக்கு அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது சார்? எல்லாம் முடிஞ்சு அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலாக ஒரு டின்னரை அரேஞ்ச் பண்ணார் எல்லாருக்குமே. நான் இப்போ எங்கள் டீமுக்கு அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் பர்சனலாக வந்து கை கொடுத்து தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஷால் போட்டு, கிரேட், ஐ பிகேம் ஏ சிஎம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ கைஸ். இப்படி ஒரு ஹம்பிளான வேர்ட். நமக்கு என்ன இருக்கும் சார், நோ சார் இட்ஸ் இப்போ யூஆர் ஒன்லி சார். அவர் ஐயோ, அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் எப்போவாவது ஒரு சந்திக்க. ஆமாம் சார், பார்த்தேன் சார். ராஜமுன்றிக்கு நான் ஒரு தடவை அந்த கேசிஆருக்கு வந்து நான் ஹோலோகிராம் பண்ணுறதுக்கு போயிருக்கேன். அப்போ இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார், மோடி சார் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அங்கே மீட்டிங்க்கு வராரு.
எங்கள் ஈவினிங் ஒரு 7 o'clock, எனக்கு 10 மணிக்கு தான் ஹோலோகிராம் ஷூட்டு. சரின்னு சொல்லி 7 மணிக்கு போய் அந்த கட்டையெல்லாம் போட்டு வச்சுருப்பானுங்கள முன்னாடி போய் நிற்கிறது. அவர் மேலே ஏறும்போது நான் பார்த்துட்டே பாப்பாரான்னு தெரியல. திடீர்னு திரும்பினாரு, ஏய் கம்மியா மேன், எட்டி குதிச்சுட்டு உள்ளே போயிட்டேன். போயிட்டு அந்த காரிடார் அந்த கன்மேனில் இருக்கும், இவர் முன்னாடி போகிறாரு, நான் பின்னாடி போகிறேன். நான் போயிட்டு ஸ்டேஜில் ஏறி அவர் ஒரு 1.5 மணி நேரம் பேசினார். திருப்பி வந்து கம் அப்படின்னாரு. அவர் கூட காரில், அந்த பிரைம் மினிஸ்டர் காரில் சார், ஒரு 2 நிமிஷம் இருக்கும் ஏர்போர்ட் வந்துருச்சு. ஹவாயும் அவரே ட்ராப் பண்ணாரா? இல்லை, அவர் வண்டியில் நான் உட்காந்துருக்கேன். அந்த ரேஞ்ச் ரோவர்னு சொல்லி வாங்கன்னு எரியுதா அந்த காரில். அவர் பேக், அவர் ஃப்ரண்ட்டு, நான் பேக்கு உட்காந்துட்டு, சார் how are you Mr. Hippie? Sir, I'm good sir. How is family? How is your wife and children? Mother? Everybody is good sir. Airport வந்துருச்சு. ஏர்போர்ட் வந்துருச்சு. I will call you if I need. Okay? Okay sir. Thank you sir. இறங்கி அவர் போயிட்டாரு. அவர் திருப்பி அந்த அந்த டாட்டா சுமோல கொண்டு வந்து விட்டானுங்க திருப்பி. அது ஸோ என்னன்னா, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட ஞாபகம் வச்சிருக்காரு அவர். இதுக்கப்புறம் தெலுங்கானா சந்திரசேகர் ராவுக்கு இதே ஆமாம் சார், கேசிஆர் பணியாற்றினீங்க. ஆமாம், அவரோட பணியாற்றிய அனுபவம் அவர் ரொம்ப கம்மி தான் சார். ஒரு 6-7 தடவை ஷூட் பண்ணியிருப்பேன். அவர் இஸ் எ ஜென்டில்மேன். அவர் வருவார், பேசுவார், போயிடுவார், வருவார், பேசுவார், போயிடுவார், அவ்வளோ. அவர் எதனால் உங்களை அழைச்சேன்னு சொன்னாரா? இல்லை, அந்த மோடியோட இதுதான் சார். அந்த மோடி சாருக்கு பண்ணதுனால தான் பண்ணோம். சரத்பவருக்கு பண்ணேன், சரத்பவரும் மோடி சாருக்கு பண்ணதுனால தான் பண்ணேன். சந்திரபாபு நாயுடு, கேசிஆர், சரத்பவர், இவங்க எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒர்க் பண்ண இன்னொரு முக்கியமான கதாநாயகன் ஜெயம் ரவி. ஆமாம் சார், மாமா மச்சான் தான் சார். ஏன்னா அவங்க ஒய்ஃப் ஆர்த்தி வந்து சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும். ஸோ அது வந்து என்ன அண்ணான்னு கூப்பிடும். அதனால் இவன் வந்து மாமா, என்ன மச்சான், என்ன மாமா, இப்படி தான் பேசிக்குவோம் சார். ஸோ அவன் இஸ் ஜெம் பர்பஸ். நீங்கள் எத்தனையோ படத்தில் பணியாற்றினாலும் இவரோட பணியாற்றலையே அப்படின்னு, எந்த இயக்குனரோட பணியாற்றலை அப்படின்னு ஃபீலிங் இருக்கா? மணிரத்னம் அவரோட பணியாற்றுறவங்களுக்கு ஒரு வேண்டுதல்னே வைக்கலாம். பொதுவாக எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸும் ஒரு காலகட்டத்தில் டைரக்ஷனில் அடி எடுத்து வைக்கிறாங்க. உங்களுக்கும் அப்படி திட்டங்கள் இருக்கா? இப்போதைக்கு இல்லை சார், இனிமேல் இருக்கலாம். நல்ல கதைகள் வந்தால் பண்ணலாம், நல்ல ஹீரோவாக. பிரபுதேவோட எத்தனை படத்தை நீங்கள் பணியாற்றிருக்கீங்க? 4 படம் பண்ணேன் சார். உள்ளம் கொள்ளை போது, நாம் ஒருவர் நமக்கு ஒருவர், நிறைய பண்ணேன். இப்போ லாஸ்ட்டாக வந்த மைடியர் போதும் அது வரைக்கும் பண்ணேன். எப்படி இருந்தது அவரோட பணியாற்றக்கூடிய அனுபவம்? கோவப்பட மாட்டான் சார். கோவப்பட்டானா நியாயமாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அவன் டான்ஸ் வந்து இப்படி கை தூக்கும்போது சொல்லியிருப்பார், சார் கொஞ்சம் டில்ட்டப் பண்ணோம். அப்போ நான் என்ன பண்ணுறது, அந்த க்ளோஸ் ஆகுது. இப்போ 2 கேமரா வைக்கும்போது லாங் ஷாட்டுன்னா நம்ம அசிஸ்டண்ட்டை விட்டுருவேன். க்ளோஸ்அப்புக்குனா நான் போயிடுவேன். ஏன்னா அவர் தெளிவாக சொல்லுவார், நான் கையை மேலே தூக்குவேன், மேலே போயிட்டு கீழே வந்துடணும். அது இப்படி இருக்கும் ஸ்பீடு, பட்டுன்னு தூக்குவார், அதுக்குள்ளே போயிட்டு வந்துடணும். ஒரு தடவை பண்ணல, என்ன செந்தில், என்ன மாற்றுங்க ஐயா, சேச்சா என்னங்க, ஐயோ டார்ச்சருங்க, நீ மாற்றுங்க முதல்ல, வேணாங்க இது வேணாங்க, இப்போ இவர் வேணாங்கன்ற அத்தனை பேர் முன்னாடி சொல்லுவாங்க சார். யார் கேமரா வேணாந்தாலும் இது மாதிரி வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு டெக்னீஷியன் சார். நீங்கள் என்ன ஷாட்டு சொன்னாலும் இது எதுக்கு பண்ணோம், இல்லை சார் இது 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 இதனால் பண்ணணும், ஓகே, இல்லை இது வேண்டாம்ப்பா விட்டுரு வேண்டாம். ஆனால் அவர் சொன்னால் நியாயமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ அப்புறம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு, இத்தனை கதை கேட்டிருக்கான். என்ன நீங்கள் சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பதில் நம்மகிட்ட கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆமான்ட்டு போயிடுவார். நான் செய்கிறேன், இல்லை அப்படின்னா முடியாது. ஏன் நான் எதுக்கு இதை செய்யணும்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன். நம்ம கிளியர் கட்டாக இருந்தோம்னா அவர் ஹீல் பி வெரி கிளியர் வித் அஸ். சாங்கு தான் சார் அவர்கிட்ட, இது என்ன பிரபு இது நல்லா இல்லைன்னு சொல்லணும். என்ன நல்லா இல்லை, என்ன இது நீ இதுதான் அந்த படத்தில் பண்ண அப்படியா, சரி இப்போ ஒரு பிஸ்கட் கொடு, என்ன சொல்கிற அப்படியா, சரி சரி கொடு மாற்றிக்கலாம் இம்மிடியட்டாக மாற்றுவார் சார், இம்மிடியட்டாக மாற்றுவார். இல்லை இல்லை செந்தில் நல்லா இருக்கு பாரு சார், நல்லா இருக்குது சார், ஆனால் ரிப்பீட் ஆகுது சார். இந்த பாருங்கள் இந்த யூடியூப், ஆமாம் இல்லை கொஞ்சம் தான் மாறி இருக்கு, வேணாம் சரி நான் மாற்றிக்கலாம், இம்மிடியட்டாக மாற்றுவார் சார். இம்மிடியட்டாக அவ்வளோ ஒரு நல்ல காம்ப்ரமைஸான ஒரு ஹீரோ. பட் அவர் கொரியோகிராஃப் பண்ணும்போது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வர வரைக்கும் விட மாட்டாராம, பிச்சு எடுத்துருவார். யாராக இருந்தாலும், கேமராமேனாக இருந்தாலும், ஹீரோயினாக இருந்தாலும், ஹீரோவாக இருந்தாலும், நான் நினைக்கிறது வரணும், அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் டு த கோர்னு அவர் தான். கேமராமேன்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா காலியாயிருவார் சார். சாங்கில் மட்டும் ரொம்ப கஷ்டம். அவர் சொன்ன டைமிங்கு கீழே வரணும், அந்த ஸ்ட்ரோக்குக்கு நீங்கள் பேன் பண்ணணும், அந்த ஸ்ட்ரோக்கு நீ மைண்டில் வாங்கணும். அதை சார் எனக்கு புரியல சார் அப்படின்னா 10 தடவை சொல்லுவார். ஆனால்
10 தடவை கேட்டுட்டு நீ கரெக்டாக பண்ணணும். அதை நீ ஃபஸ்ட் டைம் கேட்ட ரைட் ஓகே 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 தப்பாக பண்ணிட்டா என்னையா நீ எல்லாம் ஒரு கேமரா வச்சுப்பா இப்படியே சார் சொல்லுவார். வெக்கமானவன் மதிக்க கூட மாட்டார், ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவார். ஆனால் அவர் சொல்கிற கரெக்டு தானே, நம்ம டைமுக்கு வேலை செஞ்சுட்டு போனால் தப்பு இல்லையா? ஏறக்குறைய 25 வருஷமாக நீங்கள் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பணியாற்ற ஆரம்பித்த போது இருந்த ஒளிப்பதிவு தரத்துக்கும் இப்போதைக்கும் என்ன மாறுதல்கள் இந்த சினிமா உலகத்தில் ஏற்பட்டது? அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சார். ஃபிலிம் இருந்ததுனால, ஃபிலிம் இருந்தது, மானிட்டர் அவுட்புட் என்ன வருதுங்கிறது கேமராமேனுக்கு மட்டும்தான் தெரியும், ஃபிலிமுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ ஊருக்கே தெரியுது, அதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. சின்ன சின்ன அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸு, லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்ததுனால லைட்டிங்குங்கிறது பெரிய விஷயமா தெரியல. இப்போ ஒரு சின்ன லைட் இருந்தால் கூட இட் கேப்சர்ஸ் த இமேஜ் மாதிரி இருக்குது. ஒளிப்பதிவு துறையில் நம்ம எந்த அளவு முன்னேறி இருக்கோம்னு நினைக்கிறீங்க? நல்ல முன்னேற்றம் சார் கம்பேர்ட் டு. ஆனால் அந்த ஓல்டு டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிங்கிறது இப்போ இல்லை. பழைய அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துருப்பாங்களே சார், அந்த ஆர்டிஸ்ட்டை மோல்டு பண்ணி அங்கே ஒரு டெப்த்துன்ற இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட். அந்த டெப்த்னஸ்ங்கிறது இப்போ இங்கே இல்லை, தேவ் ரெடியூஸ்ட். அந்த டெப்த் இல்லாமல் தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த லைட்டிங்குங்கிறது அந்த ஓல்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்த ஃபீல் இப்போ இல்லை. நாங்கள் பண்ணும்போது தான் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டாக அந்த நியூ டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் வர 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 அந்த லைட்டிங் இதுதான் கொஞ்சம் கம்மியாகும். மற்றபடி இட்ஸ் ஃபைன். ஒளிப்பதிவாளராக செந்தில்குமாரை கவர்ந்த ஒளிப்பதிவாளர்னா யார் சொல்ல? செந்தில்குமார் தான் சார். நானே என்ன லவ் பண்ணல, அப்புறம் வேற யார் சார் லவ் பண்ணுவா சொல்லுங்க? நியாயமா? நானே இல்லைப்பா நான் இன்னொருத்தரை லவ் பண்ணுறேன் நானே வேல்ராஜா பிடிக்கும், கேவி ஆனந்த பிடிக்கும், மனுஷனாவும் பிடிக்கும், இந்த ஒர்க் வைஸும் கேவி ஆனந்த் அண்ட் வேல்ராஜா ரொம்ப நல்லா பிடிக்கும். ரஜினிகாந்தோட ஒரு படம் நீங்கள் பணியாற்றிட்டீங்க. உலகநாயகன் கமல்ஹாசனோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வரல, உங்களுக்கு கிடைக்கல. எப்படி அவரோட பணியாற்றலே அப்படின்ற ஏக்கம் எந்த அளவு இருக்குன்னா, ஒரு நல்ல டெக்னீஷியனோட மிஸ் பண்ணிட்டு இருக்கிறமேங்கிறத ஒரு ஃபீல் தான். அவர் ஹீஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஆல்ல சார். எல்லாமே தெரியும் அவருக்கு. இந்த ஃபிலிம் ப்ராசஸிங்லேருந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர் வரைக்கும் இப்போ அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி கேமரா வர யூமேட்டிக் கேமராலேருந்து அவருக்கு தெரியும் எல்லாமே. வெரி கிரேட் டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணலையேங்கிற ஒரு வருத்தம் தான். ஆனால் அவரை சந்தித்து பேசியிருக்கீங்களா? நான் பேசியிருக்கேன், ஒரு 2 மணி நேரம் ஷூட்டிங்கில் பார்த்து பேசியிருக்கேன். ஹலோ திரைப்படங்கள் தவிர தொலைக்காட்சிகளுக்கு நீங்கள் ஒளிப்பதிவு பண்ணிருக்கீங்க. அதில் நீங்கள் ரொம்ப பாப்புலர் சீரியல் நந்தினி. எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதுதான் அரண்மனை 1 முடிஞ்சோன்னா வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. அது பேய் பாம்பு தானே, அதோடைய தொடர்ச்சி அதோட தொடர்ச்சி மாதிரியே இருந்தது எங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் சன் டிவிக்கு ஒரு 3Dயில் பாம்பு வருது, 3Dயில் பேய் வரும்போது சன் டிவிலையும் ஒரு புது ஜான்ரா ஒன்று பார்த்தோம் எல்லாரும். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் போயிடணும், திருப்பி நைட் 9 மணிக்கு முடிஞ்சோன்னே சிஜி பார்க்கணும், திருப்பி ஒரு 12 மணிக்கு போய் தூங்குவோம், திருப்பி காலையில் 7 மணிக்கு வரணும். இது ரொட்டீனாகவே இருந்தது சீரியல்ன்றதுனால. ஆனால் ஒர்க் வைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் திரைப்படங்களில் ஒளிப்பதிவாளர் ஆகிறதுக்கு முன்னாலேயே கூட தொலைக்காட்சியில் பணியாற்றீங்களா? ஆமாம் சார். குட்டி பத்மினியோட பார்த்தேன். அது குட்டி பத்மினி கிட்ட ஒரு லக் இருக்குது தெரியும்ல சார். அவங்ககிட்ட ஒர்க் பண்ண கேமராமேன்ஸ் எல்லாருமே இது வரைக்குமே ஸ்டார் தான். குட்டி பத்மினி அண்ட் மனோபலா சார் 2 பேருமே. மாயா டிவியில் இப்போ ஸ்போர்ட்ஸ் ரவிகே சந்திரன், ஆத்தர் வில்சன், நான், பிரசாத், பாண்டியன், இது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் குட்டி பத்மினிட்ட கேமராமேனை சீரியல் ஒர்க் பண்ணிட்டு தான் ஃபிலிமுக்கு வந்தோம். கல்யாண சுந்தரம், நிறைய பேர். இன்றைக்கி உங்களுடைய ஒளிப்பதிவாளர் உங்களுடைய உதவியாளர் பல பேர் ஒளிப்பதிவாளர் இருக்காங்க. ஆமாம் சார், நிறைய இல்லையா சார்? அவங்க யார் நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி உதவியாளர்? பிரசாத், நட்டி என் ஸ்டேட்டு தானே சார். என் கூட தான் ஒர்க் பண்ண, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் ஒர்க் பண்ணோம். நட்டி, பிரசாத், அப்புறம் பாண்டியன் ஒருத்தர், நிறைய பேர் இருக்காங்க. பிரகாஷ், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கேமராமேனாக. நாயர், ராமலிங்கம். சினிமாவுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? மார்க்கு கம்மி சார். +2 மார்க்கு கம்மி அமுச்சு விட்டாங்க. ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் எங்கள் சித்தப்பாவும் எங்கள் மாமாவும் ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாங்க. மார்க் கம்மின்றதுனால இல்லைப்பா இந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ஒரு கோர்ஸ் இருக்குது, நீங்கள் படின்னு சொன்னாங்க. சரின்னு போய் படித்தோம், அவ்வளோ. மற்றபடியெல்லாம் நான் சினிமாவில் தான் சினிமாக்கே நான் படித்தெல்லாம் ஊட்டி கான்வென்ட்ன்றதுனால ஒரு வருஷத்துக்கு எப்போ வீட்டுக்கு வரணும் அப்போ எங்கள் அப்பா ஒரு இங்கிலீஷ் படத்தை கூப்பிட்டு போவார். ஜேம்ஸ் பாண்ட் படம், அவ்வளோதான். தமிழ் படமே பார்த்ததே இல்லை. தமிழ் படம்னா என்னன்னே தெரியாது எனக்கு. நான் இங்கே மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தமிழ் படமே பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் தமிழ் படமே பார்த்ததில்லை. இந்த துறையில் அடுத்து என்ன சாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது? ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கேமராமேன்ற பேர் எடுக்கணும். அது இன்னும் எடுக்கலையா?
அதுதான். அதுக்கப்புறம் என்னங்கிறது அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பார்க்கலாம். நன்றி, உங்கள் அனுபவத்தெல்லாம் நன்றி ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.